ஹலோ அசம் ஃபேமிலி மக்களே, வெல்கம் டு எஸ்எம் சினிமா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா ஒரு சேலஞ்ச் ஒன்று வைரலா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன சேலஞ்ச் அப்படின்றதும் அண்ட் அதோட ரீல் ரியாக்ஷன் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? பாடி தொலையும். அதாவது அந்த காலத்திலாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கல்லை தூக்கி பின்னாடி போடணும், அப்பதான் அந்த பையன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு அப்படின்றது தெரியும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா, இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ இவங்க 2K கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்கள் லவ் பண்ணுவோம், லவ் பண்ணும்போதே எங்க லவ்வை டெஸ்ட் பண்ணுவோம், உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? அதுக்கு வைக்கிறண்டா ஒரு சேலஞ்சு, கொதிக்கிற டீயை கையை ஊத்துங்கடா பாத்துருவோமாடா இப்ப அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா டீல மூஞ்சி கழுவுனா மூஞ்சி தான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு ஃபேஸ் வாஷா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம பையனுங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க கையில ஊத்துவோம், அது கொதிக்கும், அப்பயும் நாங்க கையை விட மாட்டோம், விடாது, எங்க காதல் அந்த அளவுக்கு புனிதமானது புனிதமானது புனிதமானது. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ, இந்த எண்ணத்தை மாத்துக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னத்தான் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத பாத்துருவோமா? இந்த ஒரு கப்பல் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கப்பல் போலங்க. நீங்க எதை கொண்டு வேணாலும் எரிங்க, நாங்க அசரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காங்க. இறுதி வரை உறுதியோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்திருக்காங்களா என்னமோ தெரியல. அந்த பிடிச்ச கையை கடைசி வரைக்கும் விடவே இல்லைங்க. பாத்துட்டு வாங்களேன். சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு லவ் சொல்லவே பயப்படுவோம். அதை தாண்டி சொல்லிட்டோன்னு வைங்களேன், செம்ம அடி. இல்லை, அதை தாண்டி வேற ஒரு லெவலுக்கு போகுதுனாலே டும் 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 தான், நடுவுலலாம் வேற ட்ராக்கே மாறாது. அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. ஆனா இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் இருக்காங்களே, இது லவ்னு தெரியறதுக்கு முன்னாடியே அது இதுன்னு கொண்டு வந்து இந்த மாதிரி சேலஞ்சு ட்ரஸ்ட் இஷ்யூ எல்லாம் வச்சுக்கிட்டு முன்னாடியே முடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. சரி, அந்த பொழப்பு நமக்கு எதுக்கு? அடுத்த ரீல் பாப்போமா? அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு, அப்படியே போடு, அப்படியே வா. தெரியல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் எல்லாம் என்னமோ செம்மையாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு என்ன நினச்சதோ என்னமோ தெரியல, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா, இந்த மாதிரி சம்பவம்லாம் எனக்கு வேண்டாம், என்ன வீடு நான் ஓடுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் விடாமல் அந்த பையன் இரு அவ்வளோதான் வீடியோ முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் பிடிச்சிட்டு இருக்கான். என்ன இந்த ஒரு இடத்துக்கு ஒரு எமோஷனல் சாங்கை போட்டு இவங்க மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனா இதுக்கே ஒரு காமெடியான சாங் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பாத்துருவோம். பாத்துட்டு வாங்க. வாய் விடுறா வாய விடுறா, ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. அடுத்த வீடியோ பார்த்தோம்னா இவங்க ரொம்ப ஒரு மாசான கப்பல் போலயே, இந்த எடிட்டிங், ஃபயர், செட்டப் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா கை என்ன ஆச்சுன்னு தான் தெரியல, பார்த்துட்டு வாங்களேன். வீடியோலாம் என்னமோ மாசா தான் எடுக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் நமக்கையே வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க பாருங்களா, அசால்ட்டா அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இன்னுமா நம்ம வடக்கன்ஸ் ட்ரை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது தானே யோசிக்கிறீங்க. அதுக்கும் ஒரு வீடியோ இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட்லேருந்து, அந்த பொண்ணோட பையனோட எமோஷன்லேருந்து மேலே ஒன்று எழுதியிருப்பாங்கங்க, டேக் யுவர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கூட ஸ்பெல்லிங் தப்பாக தான் இருக்குது. அந்த ஒரு வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா, பொண்ணு என்னமோ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, சுட சுட டீயை ஊற்றும் போது அந்த பையன் தான் ஊத்துறான். ஆனால் அவன் ரியாக்ஷனை பார்க்குறப்ப தான் படுமோசமாக இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு வாங்களேன்.
உண்மையான ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். இந்த ஒரு வீடியோ பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அந்த பொண்ணு, எப்படிரா இதை பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஆனால் பயங்கரமாக ஃபினிஷிங் வேறு லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ சின்ன வயசில் இந்த டிஸ்கவரி தமிழில் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று நடத்துவாங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எப்படி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஷோவில் இந்த மாதிரியான குரல் வித்தைகள்லாம் காமிக்கிறது மூலிமா கான்சிக்வன்சஸ் என்ன, அதே போல் கொஞ்சம் சில ஃபன் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டும் பார்க்கவே சூப்பராக இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பார்த்த வீடியோஸில் தைரியமாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. கையை தான் போனால் போயிட்டு போகுதுன்னு. ஆனால் பின் விளைவுகள் நினச்சாதான் பயமாக இருக்குது. ஆனால் அதில் ஃபன் வீடியோஸ்க்கும் இடம் பெற்றிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்ப்போமா? நீங்கள் என்ன லவ்வுக்கு மட்டும் சேலஞ்ச் பண்ணுவீங்களா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் சேலஞ்ச் பண்ணுவோம்டா, நட்புடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பசங்க வந்துட்டு ஒரு ரீல் ஒன்று பண்ணியிருக்கிறானுங்க. ஆனால் அப்போ அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, கை ரொம்ப வலிச்சிருச்சு போல, உடனே எடுத்துட்டானுங்க. அது என்ன வீடியோ அப்படின்றத பாருங்களேன். रुको जरा सबर करो. அடுத்த வீடியோவும் இதே தாங்க. நட்புக்கு இழக்கணமா நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு வீடியோ ட்ரை பண்ண போயிட்டு ரொம்ப கை வலிச்சிருச்சு போல. அது எப்படின்னா அந்த நெருப்பை விட்டு கையை எடுக்க முடியாத அளவுக்கு வலி. டேய் யாரா நீ, நான் பருத்தி பால் உனக்கு கேட்டனாடா அப்படின்ற மாதிரி தான் கடைசியா முடிஞ்சிருச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? லவ் சேலஞ்ச் பண்றீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சேலஞ்ச் பண்றீங்க, தனியா யாராவது பண்றீங்களா? தில் இருக்கா? நான் பண்றேன் இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் புதுசா ட்ரை பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்களாம் வந்துட்டு கையில தான் டீயும் கெரோசின் ஊத்துவீங்க, நான் வாயில ஊத்திட்டு வாயில இருந்தே நெருப்பு விடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நெருப்பு மேல இருந்து அவர் வாய் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகி எது வரைக்கும் போச்சுன்னே தெரியல. இந்த ஒரு வீடியோ பார்க்க பயங்கர ஃபன்னா இருக்கு, பாத்துட்டு வாங்களேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அதாவது மக்களே, இந்த ஒரு வீடியோஸ்லாம் போட்டு காமிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும் பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நீ அப்படி வரியா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதே மாதிரியே நானும் ட்ரை பண்ணுவேன், நானும் இப்படி தாண்டா வாழ்க்கையில் நிற்பேன் அப்படின்னு நின்னா தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அது எங்க பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி இதை விட பெரிய விளைவுகள்லாம் பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.